வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு, ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துருக்குறேங்க, மீடியம் சைஸு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு மாற்றிக்கிறலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேங்க, கலருக்காக வேண்டி. எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நைஸாக. இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவரு இது போல் கலக்கும் பொழுதே சூப்பராக வருங்க. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது போல் சின்ன சின்ன பீசஸாக. இதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். நான் இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துருக்குறேங்க. இந்த பன்னீர்லாம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்குங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் முழுவதும் நெய் ஊற்றியே செய்யலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறலாம். 1 கப் அளவுக்கு இதில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால வெறும் கீ போட்டு செய்யலாம். உங்களுக்கு கீ பிடிக்காதுன்னா ஆயில் போட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி தான் வரணும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மசாலா நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால மசாலாவோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோமோ அது முழுவதுமாகவே இந்த மசாலாலேருந்து பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பன்னீர் வச்சு செய்கிற ரெசிபிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டே வரணுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.